கோவை கவுண்டம்பாளையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் காரை சோதனை செய்தனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் கூற கேட்கலாம். வணக்கம் கார்த்திக், எதற்காக இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது? முதற்கட்ட தகவல் கூறும் செய்தி என்ன? வணக்கம். கோவையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. அரசியல் கட்சியினர் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்டிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக திமுக சார்பில் டிஆர்பி ராஜா அவர் பொறுப்பு அமைச்சராக கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் இன்று கவுண்டம்பாளையம் பகுதியில் பரப்புரையில் ஈடுபடுவதற்காகவும் திமுக சேர்ந்த பகுதி செயலாளர் நிர்வாகி வீட்டிற்கு சென்றிருக்கார். அப்போது அவர் வாகனத்தை அவருடைய கார் மட்டும் இல்லாமல் 9 கார்களை பறக்கும் படையினர் இன்று சோதனைக்கு உட்படுத்தினர். மேலும் தேர்தல் நன்னடத்தை விதிகள் நடப்பில் இருப்பதன் காரணமாக பரிசு பொருட்களோ பணமோ போன்ற பொருட்கள் கார்கள் கொண்டு வரப்படுகிறதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக அனைத்து பகுதிகளிலும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் காரிலும் சோதனை செய்யப்பட்டது. அதில் எந்த விதமான பணமோ பரிசு பொருள் இல்லாததை அடுத்து அதிகாரிகள் அனைத்து கார்களையும் விடுவித்தனர். தொடர்ச்சியாக எந்த பாரபட்சமின்றி எல்லா அரசியல் கட்சியின் தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் போன்றவர்களுடைய கார்களை சோதனை செய்து வருவதாக அதிகாரிகள் தகவல் கொடுத்திருக்காங்க. மேலும் சமூக வலைதளங்கள் மற்றும் பரப்புரை நடக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் கேமரா பதிவுடன் கண்காணிப்பு பணியானது நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.